ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுகீரையை வச்சு சிம்பிளாக ஒரு கடையில் பார்க்கலாங்க. இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்லித்தரேங்க. நம்ம வீட்டில் பெரியவங்களாம் மத்து வச்சு சட்டியில் கடைவாங்க. நான் உங்களுக்காக நான் மிக்சியில் வச்சு கடையிறேன். சிறுகீரையை ஒரே ஒரு கட்டை வாங்கி அதை நான் கிள்ளி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்காகவே நான் சட்டியில் கடையாமல் மிக்சியில் அரைச்சி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமே வேலையை முடிச்சிடலாங்க. இப்போ இது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கத்தை கீரை எடுத்துருக்கேங்க. அதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து சுட வச்சுருக்கேன் பாருங்க. வானலில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு ஏறக்குறைய ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்து போட்டிருக்கேங்க. முழு பல் நசுக்க வேண்டாம், அப்படி தான் நான் போடுறேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதுக்கு நான் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. இது போட்டு நல்லா டேஸ்ட்டு வரும். இதுக்கு பருப்பெல்லாம் போட்டு கடைய வேணாம், சிம்பிளாக கடையலாம். இதை பாருங்கள், இது 2 தக்காளியை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதித்து வருது. இது கொதித்து வர நேரத்துக்கு நம்ம அலசி வச்சுருக்கிற கீரையை நம்ம இப்போ அதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இது சேர்க்கும் போது நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுங்க, இல்லைன்னா கையில் ஆவி அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இது சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. ரொம்ப நேரம் மூட வைக்க வேண்டாம், 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சா போதும். இதில் பாதி அளவு வெந்தப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். ரொம்ப உப்பு போடக்கூடாதுங்க, கொஞ்சமாக போட்டுக்கணும். நான் ஒரே ஒரு கொட்டை புளி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துட்டேன். இதுவும் இது கூட நல்லா வேகணும். கீரை பாதி அளவு வெந்தப்புறம் தாங்க இது எல்லாமே நம்ம போடணும். ஏன்னா அப்போ தான் கீரை நல்லா வேகும். கீரை சீக்கிரமே வெந்துடும், ஏன்னா இலசாக இருக்குது கீரை. இப்போ கீரை வெந்துருச்சா நம்ம பார்க்கறதுக்கு அந்த இலையை எடுத்து கிள்ளி பார்க்கக்கூடாது. அந்த காம்பை நசுக்கணும்னா ஈஸியாக நசுங்கிடும். அப்போ தான் கீரை வெந்துருச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கீரை வெந்தப்புறம் அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த கீரையை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணுங்க. சூடாக மிக்சியில் போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ கடாயில் தனியாக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி தனியாக வதக்கி வச்சுக்கிறேங்க. கூடவே நான் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் காரம் போட்டுக்கலாம். நான் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். இது 2மே நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன். வதக்கினதை பூண்டு மிளகாய் 2மே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நாம் கூடவே கீரை கூடவே நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த பூண்டையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக நான் அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள். அதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க கீரையெல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும். தக்காளி ஸ்டார்டிங்கில் சேர்க்காதீங்க. கொஞ்சமாக தக்காளி மட்டும், அதாவது 1-2 பீஸ் மட்டும் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி சும்மா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கணும், மைய அரைக்கக்கூடாது. அதுக்கடுத்து தக்காளி மீதி இருக்க கீரையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடணும். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணி பாருங்கள், அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்படி நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையில் சேர்த்துடலாங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கெட்டி பதத்தில் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக மையாக அரைச்சாச்சு பாருங்கள். இது மழைன்னு இருக்கக்கூடாது, குறைன்னு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் கீரை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நமக்கு பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட் வரும். இதுக்கடுத்து நம்ம வடவும் போட்டு தாளிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுருக்கேங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த ஜீரகப்பொடி சேர்க்கறதுல ரொம்ப கீரை டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரகப்பொடி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. என்னங்க, உங்களுக்கு இந்த கீரை கடையில் பிடிச்சிருக்குங்களா? சிம்பிளாக மிக்ஸி ஜாரில் போட்டு செய்கிற மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.